ஒருத்தருடைய சக்ஸஸ் ஸ்டோரி கேட்கறதுக்கு நம்ம விருப்பப்படுற அளவு அவங்களோட ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் நம்ம கேட்க மாட்டோம். அண்ட் திஸ் இஸ் கால் சர்வைவர்ஷிப் பயஸ். நம்மளோட மூளை வின்னர்ஸ் மேலே நிறைய அட்டென்ஷன் பே பண்ணும், பட் லூசர்ஸ் மேலே பண்ணாது. ஏன்னா சக்ஸஸ் ஃபீல்ஸ் எக்ஸைட்டிங். நம்ம மூளையும் டோபமைன் ரிலீஸ் பண்ணும். ஒருத்தருடைய சக்ஸஸ் ஸ்டோரி கேட்கும்போது அந்த இடத்துல நம்மளை வச்சு நாமளே இமேஜின் பண்ணிப்போம், நம்மளே ஜெயிச்ச மாதிரி. ஒருத்தருடைய தோல்வி என்னதான் ஸ்ட்ராங்கான லெசன்ஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்குதுனாலும் அவங்களுடைய ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் நம்மளை அன்கம்ஃபர்டபுள் ஆக்குதுங்கிறதுனால we don't listen to them. அதை நம்ம அவாய்ட் பண்ணுறோம். இதில் ட்விஸ்ட் என்னென்னா, சக்ஸஸை சரியாக ஹேண்டில் பண்ணலைன்னா நம்மளோட வளர்ச்சியை நம்மளோட சக்ஸஸே ஸ்லோ டவுன் பண்ணிடும். ஒரு அச்சீவ்மெண்ட் பற்றி நீங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகும்போது உங்கள் பிரெயின் என்ன நினைக்குன்னா, நம்ம ஏதோ பெருசாக ஒரு இலக்கை அடைஞ்சிட்டோம், இப்போதைக்கு ரிலாக்ஸ் ஆகிக்கலாம்னு நினச்சிரும். சைக்காலஜியில் இதை நாங்கள் சேஷியேஷன் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இதனால தான் ஒரு சில பேர் ஒரு வெற்றிக்கு அப்புறம் அதோட காணாமல் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் கிராஃப் மெயின்டைன் ஆகாது. அதோட தே லூஸ் தேர் ட்ரைவ். இதே மாதிரி நம்ம பிரெயின் நம்மக்கிட்ட இன்னொரு ட்ரிக்கு ப்ளே பண்ணும். நம்மளோட கோல்ஸ் பற்றி நம்ம அதிகமாக வெளியில் பேசும்போது நம்ம பிரெயின் நமக்கு ஜெயிச்சா, ஒருவேளை அந்த விஷயத்தை உண்மையிலே அச்சீவ் பண்ணால் எவ்வளோ ரிவார்டடாக ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலை இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துரும். அண்ட் இது உங்களோட ஆக்ஷனில் பாசிவாக செயல்பட வைக்கும். சம்டைம்ஸ் நம்ம நினைப்போம், ஈவில் ஐ, யாரோ ஒருத்தர் நம்ம வேலையை கிடைக்கிறாங்க, எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸஸ் நமக்கு கிடைக்கல, இந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருப்போம். பட் நம்ம வளர்ச்சி பாதையில் போகும்போது சில இடங்களில் லேக் ஆகிறதுக்கு நம்ம பிரெயினை நம்மளை ஃபூல் பண்ணுறதும் ஒரு ரீசன் தான். நம்ம கோல்ஸை நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணும்போது நம்ம ஏதோ பெருசாக அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குறதே நம்ம பிரெயின் தான். அண்ட் அதனால தான் சொல்கிறோம், ப்ரைவசி இஸ் பவர். ஸோ த கீ இஸ் சிம்பிள். லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ். சக்ஸஸை வைஸாக ஹேண்டில் பண்ணுங்கள், காமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அண்ட் யுவர் கோல்ஸ், ப்ரொடெக்ட் தெம். உங்கள் ஆக்ஷன்ஸில் எப்போவுமே ஆக்டிவாக இருங்க. பி சூஸி வித் யுவர் வேர்ட்ஸ். That's how you grow steadily, peacefully and meaningfully.